Morning students. So first the natural method பார்த்தா இப்போ நம்ம second method the artificial method பார்க்க போறோம். Number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their pods. Such methods are said to be artificial propagations. So வேளாண்மையிலும் தோட்டக்கலையிலும் பார்த்தீங்கன்னா தாவரத்தோட பாகங்களை பயன்படுத்தி plants propagate பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா artificial method. இதில் ரெண்டு மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து conventional method, ரெண்டாவது வந்து modern method. Some of the artificial propagation method have been used by man for a long time are called conventional method. So artificial propagation method வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நீண்ட காலமாக இந்த மெத்தட் தான் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பாரம்பரிய முறைன்னு சொல்கிறாங்க, அதாவது conventional method. இப்போ இருக்க நவீன முறையில் propagation method எப்படி பண்ணுறாங்கன்னா அதிக எண்ணிக்கையுள்ள தாவரங்களை உற்பத்தி செய்கிறாங்க குறுகிய காலங்களில். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் மெத்தட். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் ப்ரொபகேஷன் பண்ணது 3 வகையாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து கட்டிங், செகண்ட் ஒன் கிராஃப்டிங் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லேயரிங். ஸோ வாட் இஸ் கால் கட்டிங்? In this method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. So parent plantல நம்ம root, stem or leaf கட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூட், ஸ்டெம் ஆர் லீஃபை ஒரு சூட்டபிள் மீடியமில், கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணும்பொழுது it produces root and grows into what means new plant. So depending upon the parts used, it is different types of cutting. One is root cutting, stem cutting and leaf cutting. Root cutting எந்த தாவரத்தில் பண்ணுவோம்னா மேலஸ். ஸ்டெம் கட்டிங் சொல்லும்போது ஹைபிஸ்கஸ், பர்கன்வில்லா அண்ட் மொரிங்கா. லீஃப் கட்டிங் சொல்லும்போது பெகோனியா, பிரியோஃபில்லா. ஸோ எந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ் ஃபார் ப்ரொபகேஷன். செகண்ட் ஒன் இஸ் கிராஃப்டிங். Parent of two different plants are joined so that they continue to grow as one plant. இரண்டு வெவ்வேறு தாவரங்களை எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு தாவரமாக வளர்ச்சி ஏற்படுத்துறது பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் சொல்கிறாங்க. One of the two plants, the plants which is in contact with the soil, எந்த பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா சாயிலோட கான்டாக்ட் இருக்கோ அது ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க, வேர்க்கட்டைன்னு சொல்கிறாங்க. அந்த பிளான்ட் யூஸ் ஃபார் கிராஃப்டிங், எந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுதல் பயன்படுத்துகிறோமோ அது சியான்னு சொல்கிறாங்க, ஒட்டுத்தண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிராஃப்டிங்க்கு எந்தெந்த தாவரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிட்ரஸ், மேங்கோ அண்ட் ஆப்பிள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரோன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். ஸோ ஃபஸ்ட் வந்து பட் கிராஃப்டிங் பார்க்கலாம். T-shaped incision is made in the stalk. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா T-shaped incision வந்து ஏற்படுத்துகிறோம். T வடிவ ஒரு கீறலை ஏற்படுத்தி அதில் இருக்க பார்க்கை லிஃப்ட் பண்ணுறோம். And then the scion bud with a little wood is placed in the incision. Bud with a little wood, that is called scion, is placed in the incision beneath the bark, and bud attached with stalk is later bandaged with a tape. So and properly bandaged with tape and it grows as a plant. So this we called as bud grafting. Second one is approach grafting. So in this method both the scion and stalk is remain rooted. That means the stalk and scion is rooted. Stalkum scionum வேரூன்றி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The stalk is grown in a pot and it is brought close to the scion. ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா பாட்டில் வளர வைக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா சியானோட க்ளோஸாக எடுத்துகிட்டு வரணும். போத் ஸ்டாக் அண்ட் சியான் ஷுட் ஹாவ் த சேம் திக்னஸ். ஸ்டாக்கும் சியானும் அதோட ஸ்டெம் வந்து சேம் திக்னஸில் இருக்கணும். அப்போது இந்த ஸ்டாக்கும் சியானும் we have to make a small slice is cut for both the cut surface and brought nearer. ஸ்டாக்கும் சியானும் ஒரு அந்த தண்டு பகுதியை பார்த்தீங்கன்னா பரப்பட்டையை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி ரெண்டுத்தையும் கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு டேப் வச்சு அதை சுற்றி விடுறோம்.
After 1 to 4 weeks, the tip of the stalk and base of the scion are cut off. Tip of the stalk base of the scion cut பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதை டிட்டாச் பண்ணி ஒரு செப்பரேட் பிளான்ட் பாட்டில் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் அப்ரோச் கிராஃப்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டங் கிராஃப்டிங். இங்கே சியான் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் சேம் திக்னஸ், சியானும் ஸ்டாக்கும் சேம் திக்னஸில் இருக்கணும். அண்ட் திஸ் சியான் அண்ட் ஸ்டாக் இஸ் கட் ஆப்ளிக்லி, அப்படின்னா நான் வடித்தில் இல்லை ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. Okay, and this scion is fit into the stalk and bound with a tape and grows as a new plant. And next one is crown grafting. When the stalk is large in size, the scion are cut into wedge shape. Scion வந்து ஆப் வடிவத்தில் கட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி this stalk we have to make a slit or cleft, ஒரு 2 பள்ளங்கள் மாதிரி ஏற்படுத்தி அந்த scion என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா யூஸிங் எ கிராஃப்ட் வேக்ஸ் we can fix the scion into the stalk, and this type of method is called as crown grafting. Wedge grafting சொல்லும்போது in this method slit is made in the stalk or the bark is cut. ஒரு ஸ்டாக்கில் சின்ன பள்ளம் மாதிரி ஏற்படுத்துகிறீங்க, அதில் a twig of scion is inserted in the slit and tightly bonded with a tape. அப்போ 2 கேம்பியம் ஸ்டாக்கும் சியான் ஓட காம்பியம் ரெண்டும் ஜாயினாக இருக்கும். அப்புறம் it is bonded with a tape. A twig of scion is inserted and tightly bound so that the cambium of the two is joined, and this type method is called as wedge grafting. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேயரிங் சொல்லியிருக்காங்க. லேயரிங் சொல்லும்போது in this method the stem of the parent plant is allowed to develop root while still intact. Stem of the parent plant is allowed to develop root while still intact. அப்படின்னு சொல்லும்போது the parent plant ஓட ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேர்கள் உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த உற்பத்தியான வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அது ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேயரிங் சொல்லியிருக்காங்க. When the root develops, the rooted part is cut and planted to grow as a new plant is called as layering. So what are the 2 types of layering? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் லேயரிங் சொல்லியிருக்காங்க, and second one is air layering சொல்லியிருக்காங்க. So what is mound layering? ஸோ இதில் வந்து எடுக்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ். திஸ் மெத்தட் இஸ் அப்ளைட் ஃபார் த பிளான்ட் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ், வளையக்கூடிய பிரான்ச்சஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. lower branches with leaves is bent to the ground. In the lower branches of the leaf வந்து பார்த்தீங்கன்னா is bent to the ground, and part of the stem is buried in the soil. Stem is buried in the soil and tip of the branches is exposed above the soil. ஸோ எந்த இடத்துல அந்த ஸ்டெம் வந்து பரிடாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the root is emerges, வேர்கள் உற்பத்தி ஆகும். After the root emerges from the part of the stem buried in the soil, a cut is made in a parent plant. Parent plantலேருந்து இந்த வேர்கள் தனியாக பிரிச்செடுத்து ஒரு நியூ பிளான்ட்டாக வளர்ச்சி ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லேயரிங்னா மவுண்ட் லேயரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ we have to take flexible branches. And next one is air layering. Air layering சொல்லும்போது in this method the stem is girdled at a what region means nodal region. ஸோ இங்கே இடத்துல கணு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து அந்த வளரக்கூடிய ஸ்டெம்மில் ஒரு girdle உற்பத்தி பண்ணணும். அப்படின்னா அந்த ஸ்டெம்மை செதுக்கெடுத்துடணும். செதுக்கெடுத்த பகுதியில் we have to apply what means hormones. So nodal region and hormones are applied to this region which promotes what means rooting. அப்போ ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல வேர்கள் உற்பத்தி ஆகும். ஸோ வேர்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன அப்ளை பண்ணால் டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில் இஸ் அப்ளைட். ஆஃப்டர் அப்ளைங் டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில்ஸ் வி ஹவ் டு டைட் வித் பாலித்தீன் ஷீட். எதுக்காக பாலித்தீன் ஷீட் வந்து டை பண்ணுறோன்னா மாய்ஸ்டர் ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக நம்ம அதை பாலித்தீன் ஷீட் வச்சு டை பண்ணுறோம். ஸோ இந்த பிரான்ச்சஸில் என்ன ஆகும்னா வேர்கள் உற்பத்தி ஆகும். So root emerges in these branches after 2 to 4 months. Such branches are removed from the parent. அந்த வேர்கள் parent plantலேருந்து ரிமூவ் பண்ணி
and it is grown as a separate pot or ground. And this type of method is called as air layering. So we seen about two types of layering. One is mound layering and air layering. So now we can see what is the advantage of conventional method. என்னென்ன advantages பார்க்கலாம். ஸோ இதில் கன்வென்ஷன் மெத்தடில் ப்ரொடியூஸ் ஆகிற பிளான்ஸ் வந்து எல்லாமே ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம், மரபு பண்புகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் தாவரங்கள். many plants can be produced quickly by this method. குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கை உள்ள தாவரங்களை இந்த கன்வென்ஷனல் மெத்தட் மூலமாக உற்பத்தி பண்ணலாம். Some plants produce little or no seeds. In others, the seeds produce not germinate. In such cases, plants can be produced in a short period by this method. சில தாவரங்கள் விதைகள் உற்பத்தி ஆகலை, சில தாவரங்கள் விதைகள் உற்பத்தி ஆனாலும் அது வந்து ஜெர்மினேட் ஆகலாம். அந்த மாதிரி பிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட் மூலமாக குறுகிய காலத்தில் உற்பத்தி பண்ணலாம். Some plants can be propagated more economically by vegetative propagations. அப்போது சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரை வழி மூலமாக நம்ம அதிகமான தாவரங்களை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது Solanum tuberosum. Number 5, 2 different plants with desirable characters. 2 வெவ்வேறு தாவரங்கள் நம்ம 2 கேரக்டர்ஸ் எடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் எடுத்துருக்கோம், நோய் எதிர்ப்புத்தன்மை உள்ள தாவரங்களை எடுத்துக்கிறோம், அதேமாதிரி அதிக மகசூல் உள்ள தாவரங்கள் ஐயில் உள்ள தாவரங்களை எடுத்துக்கிறோம். அந்த 2 தாவரங்கள் 2 different plants என்ன பண்ணுறோம், கிராஃப்டட் பண்ணுறோம் and grown as a what plant, new plant. And the new plant having the same desirable characters, that is disease resistant and high yield. So what is the disadvantage of conventional method? Use of virus infected plants as parent produce viral infected new plants. நம்ம வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸை கிராஃப்டிங் பண்ணிங்கன்னா பேரண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிற நியூ பிளான்ட்டும் வந்து பார்த்தோன்னா வைரஸ் இன்ஃபெக்டட் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். Vegetative structures used for propagations are bulky. ப்ரொபகேஷனுக்கு வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எந்த பாகங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது எல்லாமே பல்கியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர். அதை வந்து பயன்படுத்துறதுக்கும் அது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் கடினம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ நீண்ட காலமாக மனிதர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மெத்தட் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் பார்த்தீங்க. இப்போ நவீன காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க, ப்ரொபகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் கம் டு மாடர்ன் மெத்தட். ஸோ மாடர்ன் மெத்தடில் சொல்லும்போது ப்ரொஃபஸர் F.C. Stewart, that is 1932 of Cornell University, show that the mature phloem parenchyma cells removed from the carrot were placed in suitable medium under control condition could be stimulated to start dividing again to produce new carrot plant. ஒரு கேரட் பிளான்ட்டில் இருக்க மெச்சூர் ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை மட்டும் தான் எடுத்திருக்காரு. அந்த செல்லை சூட்டபிள் மீடியமில் வைக்கும்போது கண்ட்ரோல் கண்டிஷனில் அது டிவைட் ஆகிட்டு ஒரு நியூ அது கேரட் பிளான்ட்டாக உற்பத்தியாக இருக்குது. அப்போ ஒரு செல் எடுத்து ஒரு நியூ அந்த நியூ கேரட் பிளான்ட்டாக உற்பத்தி ஆகிறது. அந்த செல்களை நீங்கள் என்ன சொல்லணும், டோட்டிபொட்டன்ட் சொல்லணும். ஸோ வாட் இஸ் கால்ட் டோட்டிபொட்டன்ட்? The genetically ability of a plant cells to produce entire plant under suitable conditions is said to be totipotency. Potency means it is a potential. It is a potential to develop of any plant cells to develop into entire plant. It is a potential to develop any plant cell to develop into entire plant is called as totipotency. இந்த செல்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? These characteristic features of a cell utilized in horticulture, தோட்டக்கலையில் பயன்படுத்துகிறாங்க, ஃபாரஸ்ட்டில் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு ப்ரொபகேட். எதுக்காகனா ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ், அரிதான தாவரங்கள் இல்லை எஸ்டின்டான ஸ்பீஷஸை பிளான்ஸை ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு இந்த டோட்டிபொட்டன்சி செல்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. டிஷ்யூ கல்ச்சர் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரொபகேட்டிங் ரேர் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் டிஸ்கஸ். அதுக்கு இந்த ஆன்சர் எழுதணும். ஓகே, டோட்டிபொட்டன்சி வாட் இஸ் கால் டோட்டிபொட்டன்சி எழுதணும், எதுக்காக இந்த செல்கள் பயன்படுத்துகிறாங்க எழுதணும். ஸோ டோட்டிபொட்டன்சி சொல்லும்போது உங்களுக்கு அடுத்தது ஞாபகம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஷ்யூ கல்ச்சர் ஞாபகம் வரும். டிஷ்யூ கல்ச்சர் சொல்லும்போது the growth of a plant's tissue in a special culture medium under suitable control condition is known as tissue culture. எந்த செல்களாலும் நீங்கள் டிஷ்யூவை எடுத்து நீங்கள் கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணி அதிக எண்ணிக்கை உள்ள தாவரங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட். அடுத்த மெத்தட் ஒன்று இருக்குது, தட் இஸ் மைக்ரோ ப்ரொபகேஷன் மெத்தட்.
டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக எந்த செல்களாலும் எடுத்து ஒரு முழுமையான தாவரத்தை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் மைக்ரோ ப்ரொபகேஷன் மெத்தட் சொல்கிறாங்க. The regeneration of a whole plant from a single cell, tissues or small pieces of vegetative structure through what method? Tissue culture is called as micropropagations. ஸோ என்னென்ன சார் அட்வான்டேஜஸ் இருக்குது மாடர்ன் மெத்தடில் அப்படின்னு சொல்லும்போது, நம்பர் 1, plants with the desired characteristics can be multiplied rapidly in a short duration. குறுகிய காலத்தில் நம்ம தேவை உள்ள பண்புகள் உள்ள தாவரங்கள் அதிக எண்ணிக்கையில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாடர்ன் மெத்தட் தேவைப்படுது. நம்பர் 2, பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். இந்த மாடர்ன் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே வந்து மரபு பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கல். டிஷ்யூ கல்ச்சர் கேன் பி கேரிட் அவுட் இன் எனி சீசன் டு ப்ரொடியூஸ் பிளான்ட். டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலமாக நம்ம எந்த பருவத்திலையும் தாவரத்தை உற்பத்தி பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். Plants which do not produce viable seeds and seeds that are difficult to germinate can propagate by tissue culture. எந்த பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா விதைகள் உற்பத்தி ஆகலோ அதேமாதிரி விதைகள் உற்பத்தி ஆனது ஜெர்மினேட் ஆகலையோ நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக அந்த தாவரத்தை ப்ரொபகேஷன் பண்ணலாம். ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் பிளான்ஸ் கேன் பி ப்ரொபகேட்டட். அரிதான ஸ்பெஷல் எஸ்டின் ஸ்பீஷஸோ இல்லை பிளான்ஸை நம்ம வந்து இந்த மாடர்ன் மெத்தட் மூலமாக ப்ரொபகேஷன் பண்ணலாம். நம்பர் 6, டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் பை மெரிஸ்டம் கல்ச்சர். நோய் தொற்று இல்லாத தாவரங்கள் மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக நம்ம இந்த மாடர்ன் மெத்தடை பயன்படுத்தலாம். செல்ஸ் கேன் பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் யூஸிங் டிஷ்யூ கல்ச்சர். செல்களில் அதோட மரபு பண்புகளை நம்ம மாற்றி அமைக்கலாம், அதன் மூலம் புதிய தாவரங்களை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் மெத்தட் இன் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ். சரிங்க சார், அட்வான்டேஜஸ் சொன்னீங்க, அது டிஸ்அட்வான்டேஜஸ்னால் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் அண்ட் ரெக்வயர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இதில் உழைப்பு அதிகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திறமையான ஒர்க்கர்ஸ் தேவை அப்படின்னு இருக்காங்க. ஸ்டெரில் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன் விச் ஆட் டு த காஸ்ட். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய லேபோ இல்லை பொருட்களோ இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய இடமோ வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஸ்டெரில் கண்டிஷனில் இருக்கணும். அப்படி ஸ்டெரில் கண்டிஷனை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு அதிகமாக காஸ்ட் ஆகும், பணம் தேவை. நம்பர் 3, சின்ஸ் த clones are genetically identical, the entire crop is susceptible new disease. ஸோ நம்ம உருவாகிற தாவரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மரபு பண்புகளில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு நோய் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ நோய் ஏற்படும் போது அந்த தாவரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அழிந்துடுன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் த clones are genetically identical, the entire crop is susceptible to new disease or changes in the environmental condition will wipe out the species. Sometimes callus undergoes genetical changes. உருவான கேலஸ் வந்து பார்த்தோன்னா மரபு தன்மையில் மாற்றம் ஏற்படும், சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ மரபு பண்புகளில் மாற்றம் ஏற்படும் போது அதை வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். Sometimes callus undergoes genetical changes which are undesirable for what uses? Commercial uses. So these are some of the disadvantages of what means modern method. Thank you.